எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த நாள் வந்து வரலாற்றிலே மறக்க முடியாத நாள். ஏன்னா மதுரை வந்து எப்பவுமே வரலாற்றுக்கு பெயர் போனது. சங்கம் வளர்த்த மதுரை பல்வேறு வீர போராட்டங்களையும் நடத்திருக்கு. பாசத்திற்கு மட்டும் இல்லாமல் தியாகங்கள் நிறைந்த மதுரை. அந்த மதுரையில அதாவது 1942 போராடின நம்மளோட விடுதலைக்காக போராடின வீரர்களுக்காக அவர் உயிர் நீத்த தியாகத்தை போற்றும் வகையில 1961ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் நம்மளோட தவுக்க மைதானம் அருகில் வந்து ஒரு நினைவு ஸ்தூபி நிறுவப்பட்டது. ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி அது நிறுவப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் வந்து அவங்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவங்களோட குடும்பத்தோட தன்னோட தேசத்திற்காக தன் உயிர் நீத்த தன்னோட தாய் தந்தையர் மற்றும் சகோதர சகோதரர்கள் நினைத்து கண்ணீர் எடுத்து அங்கிருந்து நடைப்பயணமா மேற்கொண்டதை கொண்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட சாலை பணி நடைபெற்ற மேம்பால பணி நடைபெற்றதோ அது அகற்றப்பட்டது. அது மேற்கொண்டு அதை எந்த இடத்துல வைக்கணுன்றதுல முடிவு செய்யாமலே ரொம்ப காலம் தாழ்த்தப்பட்டது. தியாகிகள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்தாங்க. ஸோ நம்மளோட ஆட்சி காலத்தில் அது நடக்கும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஒரு பெரும் பாக்கியமா கருதுறோம். என்னன்னா எந்த ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ, எந்த தலைவரை வந்து நாங்கள் கொள்கை தலைவர் ஆகிட்டு இருக்கிறோமோ அப்படி ஒரு மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் பொற்கரங்களால் திறக்கப்பட்ட இந்த நினைவு ஸ்தூபி அதே மக்கள் போற்றும் தலைவர், மக்களை பற்றி சிந்திக்கும் ஒரு தலைவர் தளபதி அவர்களோட தலைமையில நடைபெற இந்த மக்களாட்சியில அவரோட ஆட்சி காலத்துல இந்த நினைவு ஸ்தூபியை மறுமுறை இங்க நாங்க சீரமைத்து இங்க நாங்க வைக்கிறதுல அண்ணா நிலையம் அருகில் வைக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இதை வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்தது ரோட்டரி கிளப்ல வந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. மற்றும் தியாகிகளோட அந்த வாரிசுதாரர்கள் மற்றும் அனைவருமே வந்து இதற்கு ரொம்ப அதான் அவங்க என்னன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம்னா எதிர்கால தலைமுறைக்கு அதற்கான விழா தான் இது. ஒரு நினைவு ஸ்தூபின்றது ஒரு பேரளவுக்கு அது வெறும் கல்லு கிடையாது. இங்க பல்வேறு உயிர் தியாகங்கள் அதுல அடங்கியிருக்கு. நம்மளோட தேசத்தோட விடுதலைக்காக போராட்ட பல பேரோட உயிர் தியாகங்கள் அடங்கியிருக்கு. ஸோ அதனால இதை வந்து நம்ம இன்னைக்கு இது பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் இதா வந்து நயினார் நாகேந்திரன் வந்து உங்க தலைவரை வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு எம்எல்ஏவா எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு ஒரு தலைவரை விமர்சிக்கிறவரை ஒரு தமிழக முதல்வர் அமைச்சிருக்காருன்னு அவர் முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஒரு அரசியல் தலைவர்ன்ற மேல அவர் மேல இருந்த மரியாதை அவரே கெடுத்துக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா நம்ம எப்பயுமே எங்க தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் கண்ணியமாக நடக்கணும், அந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 3ஆம் தர மனிதரை போலதான் நடந்துக்கிறாங்க. அது அவர்களோட கட்சிக்கு நாங்க மறுபடியும் சொல்றோம். அவர்கள் வீட்டு பெண்கள் அதை அலோவ் பண்ணுவாங்களா, அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் அதை ஏத்துக்குவாங்களான்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஆட்சி 100 நாள் கூட வராதுங்க. 100ஆவது நாள் எட்டி போய்கிட்டு இருக்கு. கோட்டை கொத்தளத்துல தமிழக முதல்வர் வந்து தேசிய கொடி ஏற்றிருக்காரு. இந்த தருணம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒட்டுமொத்த இது மக்களாட்சி. மக்கள் எதிர்பார்த்த ஒரு தலைவர் இந்த கோட்டை கொத்தளத்துல கொடியேற்றுறாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதாவது கூட்டம் ஓட்டா மாறாதுனாங்க, ஓட்டு சீட்டா மாறாதுனாங்க, இந்த ஆட்சி நிலைக்காதுனாங்க. இன்று தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த தமிழக மக்களோட நல்லாட்சியோட பேராதரோட மக்களாட்சி அமைச்சு இன்னைக்கு கொடியேற்றிருக்காங்க. நீ எப்பொழுதுமே ஒரு நிரந்தரமாக முதல்வரா தலைவர் தளபதி இருப்பார் அப்படின்றத இதுல தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்பு. எத்தனையோ முதல்வர்கள் சான்றோர்கள் கொடியேற்றின அந்த இடத்துல இந்த மக்களோட முதல்வரா மக்களோட பிரதிநிதியா கொடியேற்றிருக்காரு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தமிழக முதல்வர் தொடர்ந்து உரிமையில இல்ல, அந்த கட்சி எம்எல்ஏ இல்ல, நான் சாதாரண மனிதராகவே சொல்றேன். போன 5 வருடங்கள்ல ஆர்பி உதயகுமார் எங்க இருக்காருன்னா நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் எத்தனையோ பேரை பத்தி பேசினா ஏதாவது அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கா? அவருக்கு தெரியுது யாரை பத்தி பேசினா நம்மளை வீடியோ எடுப்பாங்க, நம்மளோட செய்திகள் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு அதற்காக அதாவது அவர் நான் இருக்கேன்றதை காமிச்சுக்கணுன்றக்கா தொடர்ந்து ஏதாவது ஒரு செய்திகள் வரணுன்றக்கா ஏதாவது ஒரு வீடியோ அவரே எடுத்து அவரே போட்டுட்டு இருக்காரு. அதை நாங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எப்பவுமே எங்களோட தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். டெக்னோ நெகட்டிவிட்டி தான். இந்த மாதிரி ஆட்களை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம முதல் எம்எல்ஏ வரவங்களுக்கு கார் கொடுக்குறேன், அதே மாதிரி உதவியாளர் கொடுக்குறேன்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவரு பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ன்றத பேரளவில் மக்களுக்காக சொல்லாமல் எல்லாரையும் சமமா பாக்குறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஊழல் செய்யக்கூடாதுன்றோம். ஊழலுக்கு முதல்ல வந்து தேவை என்னவா இருக்குன்னா பண தேவைகள் தான் இருக்கும். அந்த பண தேவைகளுக்காக தவறுகள் செய்ய தூண்டுவாங்க. அந்த தேவைகள் கூட உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்றேன், நீங்க மக்கள் பணத்தை ₹1 கூட தொடக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டசபையில ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறாரு. அதை உடனடியா நான் வந்து கன்சிடர் பண்றேன்னு சொல்ற ஒரு முதல்வர் எங்க இருப்பாரு? அவரோட நோக்கம் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைகளோ இது அந்த அரசும் நானும் செய்வேன், மக்கள்கிட்ட நீங்க ₹1 கூட லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றதோட நோக்கம் தான். அதை நாங்க அமைச்சரவை மறுசீரமைப்புல உங்க பேர் அடிபடுதுன்னு சொல்றாங்களா சார் அடுத்த கட்டத்துல? இல்ல, அது வந்து கிடையாது. அது தலைவர் தளபதி முடிவு தான். அது வந்து செய்திகள் தானே, அது எதுவும் கிடையாது. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.